துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோருக்கு எதிரான வழக்கை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்த உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ஜெகநாதன் உள்ளிட்ட 3 பேர் தொடர்ந்த வழக்கு இன்று நீதிபதி பெல்லா திவேதி தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்கலாம். வணக்கம் பால்முருகன், விவரம் என்ன? உச்சநீதிமன்றத்தில் சென்னையில் நடைபெற்ற சனாதன ஒழிப்பு மாநாடுக்கு எதிரான மனு இன்று தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மனுவை ஜெகநாதன் என்ற வழக்கறிஞர் தாக்கல் செய்திருந்தார். அவர் மட்டுமல்ல, மேலும் 2 பேர் இந்த மனுவை தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த வழக்கில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினையும் ஒரு மனுதாரராக சேர்த்து இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கு தான் தற்போது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. வழக்கில் மூத்த வழக்கறிஞர் பி. வில்சன் உதயநிதி தரப்பில் ஆஜராகி வாதிட்டார். அவர் குறிப்பாக இந்த மனு என்பது விசாரணைக்கு உகந்ததல்ல என்கிற பல்வேறு வாதங்களை முன்வைத்து வாதிட்டார். இதனை ஏற்றுக்கொண்ட உச்சநீதிமன்றம் தான் தற்போது இந்த வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறது. இந்த வழக்கு என்பது விசாரணைக்கு உகந்தது அல்ல என்று கூறி உச்சநீதிமன்றம் தற்போது தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறது. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோருக்கு எதிரான வழக்கை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்த உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி பால்முருகன்.